என்னென்ன திட்டங்கள் அரசு செயல்படுத்தணுமோ அதை மொத்தம் பட்டியலிட்டு நாம சொல்லியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அரசு கட்டிடங்கள் எல்லாமே பராமரிக்கப்பட்டு தனியார் கட்டிடங்களுக்கு இணையாக அது தரம் உயர்த்த வேண்டும். இப்ப நம்ம பேசுற அவை கூட ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ், அதாவது காலத்தால் அழியாத புகழ் பெற்ற ஆங்கிலேயர் காலத்து கட்டிடங்கள் மற்றும் பல்வேறு ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதை எல்லாத்தையுமே பாதுகாத்து அதை ஒரு பொக்கிஷமாக ஆக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. இப்போ நாங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு நம்ம போகும்போது அங்கெல்லாம் கேசல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துல வாழ்ந்த ராஜாக்கள் வாழ்ந்த அந்த பேலஸ் எல்லாம் இன்னைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. கேசல்ஸ் சொல்லி இங்கிருந்து எல்லா மக்களும் அதை போய் பார்வையிடுற ஒரு கலாச்சாரம் அங்க இருக்கு. அது போல தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறை ஆகட்டும், தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டில இருந்து வருபவர்கள் இது எல்லாமே ஒரு கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸாக இதை போற்றி பாதுகாக்கணும். நம்மளுடைய கார்பரேஷன் ஆபீஸ் ஆகட்டும், நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், அது போல தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து ராஜா காலத்து கட்டிடங்கள், ஆங்கிலேயர் காலத்து கட்டிடங்கள், கோட்டைகள் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு என்னுடைய உரையிலே நான் பேசியிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு நம்ம மனித மேம்பாட்டு பத்தி பேசுறப்போ நம்மளுடைய எண்ணூர் துறைமுகத்துல அந்த கழிவுகள் கலந்ததுனால பல மீன்கள் டன் கணக்குல இறந்திருக்கு. எனவே இன்னைக்கு அந்த கழிவு நீர்களை அகற்றி அங்கு வாழும் உயிரினங்களை காக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. அந்த வகையில அங்க எந்தெந்த கம்பெனி எல்லாம் வருதுன்னா HDCL இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரர் கம்பெனியும், சாதார் மாலா, பாரத் மாலா போன்றவை, இந்தியன் ஆயில் ரெஃபைனரிஸ், இந்துஸ்தான் ரிஃபைனரிஸ், இது போன்ற இண்டஸ்ட்ரீஸ்னால நம்மளுடைய கடல் சார்ந்த உயிரினங்களுக்கு பாதிப்பு வருது. இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் நடக்கின்ற அந்த இந்துஸ்தான் ரிஃபைனரிஸ பத்தி தான் இன்னைக்கு பேசினாங்க. அப்போ என்னுடைய கருத்து இன்னைக்கு பதிய வைக்கிறேன். நிச்சயமாக கடல்சார் உயிரினங்களை காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசின் கடமை. நிச்சயமாக அதற்கு பாதிக்கப்பட்ட அந்த நிறுவனங்களில் இருந்து உரிய சன்மானத்தை வாங்கி தர வேண்டும் என்பதையும் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களால் நம்மளுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. இதுவும் நிச்சயம் காக்கப்பட வேண்டும். அதுபோல இன்னைக்கு மற்றபடி நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு விளையாட்டுத்துறையை பற்றி நாம பேசியிருக்காங்க. விளையாட்டுத்துறையில எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விளையாட்டுல வரணும் அப்படின்றத நான் பதிய வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு போதை கலாச்சாரத்தில் இளைஞர்கள் போகும்போது அவர்களை ஒழுங்குபடுத்தணும்னா விளையாட்டுத்துறை மிக மிக முக்கியம். ஒரு கல்வியோடு சேர்ந்து விளையாட்டும் எந்த ஒரு மாணவன் பயில்கிறானோ அந்த கிரவுண்ட்லயே அவங்களுக்கு அந்த ஒழுக்கம் வந்துடும். ஒரு NCCல சேருங்க, ஒரு ஸ்கவுட்ல சேருங்க, ஒரு விளையாட்டு துறையில சேருங்க, நாட்டு பற்ற பத்தி ஸ்கூல்ல இருந்து டீச் பண்ணுங்க. அப்போ அந்த மாணவன் நிச்சயமாக ஒரு நல்ல சிட்டிசனா, ஒரு நல்ல உதாரணமா இந்த நாட்டுக்கு இருப்பான் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர்லயும் நடந்த இந்த கொலைகள், அமுதன் தனுஷ் கொலைக்கு பின்னால் மதுதான். இன்னைக்கு நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு பின்னால் மதுவும் கஞ்சாவும் தான் இருக்கு. நிச்சயம் இது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை இன்னைக்கு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பாக பேசும்போது நான் சொன்னேன். நானே ஒரு நேஷனல் அத்லெட் என்ற முறையில அந்த விளையாட்டு எந்த அளவு ஒரு மாணவனுக்கு முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் நான் அதை சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கின்ற சாலைகள், இன்னைக்கு நீ எல்லாருமே டூ வீலர்ஸ்ல போறவங்களுக்கு தெரியும் எந்த அளவு ரோட்ஸ் பேடா இருக்கு. அது நாட் ஒன்லி த நெடுஞ்சாலைகள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நகர சாலைகள், அதே போல பேரூராட்சி ஊரக சாலைகள் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சாலைகள் மிக மோசமா இருக்கு. அது கட்டாயம் அரசு கவனத்தில் கொண்டு சாலை மேம்பாட்டை உறுதி செய்யணும். எங்கெல்லாம் விபத்துகள் அதிகம் நடக்குதோ அங்கெல்லாம் உரிய பாதுகாப்பை மக்களுக்கு தர வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கேன். பழுதடைந்த வாகனங்களை அப்புறப்படுத்தணும். அதே மாதிரி நம்ம எல்லாரும் போறோம், பிரிட்ஜஸ் எவ்வளவு செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த பாருங்க, வேர் விட்டு ஆலமரம் அது எல்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்கு. எல்லா பிரிட்ஜஸ்லயும் நானும் பார்த்திருக்கேன். ரொம்ப வேதனைப்படுவேன். எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாட்டு மேல் பற்று இருக்கிற அனைவருக்கும் நிச்சயம் அந்த உணர்வு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சோ இதவும் நான் பதிய வச்சிருக்கேன். பிரிட்ஜ் கட்டுறது பெருசு இல்ல, அதை மெயின்டைன் பண்ணுங்க. அதுல இன்னைக்கு ஆலமரம் வேப்ப மரம் முளைச்சு அப்புறம் என்ன ஆகும்?
அந்த பாலம் விழுகின்ற ஒரு நிலை வரும். அதனால இப்பவே முளையிலே கிள்ளி எறியணும் என்பதையும் நான் இன்னைக்கு பதிய வைத்திருக்கிறேன். அது போன்ற என்னுடைய உரைகளை எல்லாமே சொல்லியிருக்கேன். லைவ்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க. வேற எதுவும் நீங்க கேட்கணும்னா கேளுங்க. ஆமா இல்ல இல்லீங்க சரி இல்ல நீங்க ஆஸ் எ பிரஸ் இல்ல நான் உங்களை கேக்குறேங்க என்ன தீர்வு ஃபைனலுக்கு நான் வந்துட்டேன். சொல்றோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், சட்டங்களை விதிக்கிறோம், தண்டனை கொடுக்கிறோம், பட் தீர்வு நடக்கலையே. 4 நாள்ல 10 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லாம் 4 வயசு 2 வயசு 5 வயசு 9 வயசு குழந்தைங்க. அவங்க ஒன்னும் பெரிய பொம்பளைங்க எல்லாம் கிடையாது, சின்ன பச்சிலம் குழந்தைகள். எல்லார் வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு நடந்தது நம்ம குடும்பத்துல நடந்தா இன்று ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒரு பெண் தலைவியாக ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நான் சொல்றோம் மயிலே இறகு போடு கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இறகு போடுதா மயிலு? வழி இல்ல போட்டு